செய்திகள். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் படகுகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் கடிதம் எழுதியுள்ளார். அதிமுக பாஜக இடையே இணக்கம் ஏற்பட்டால் மகிழ்ச்சி என்று நயினார் நாகேந்திரன் நெல்லையில் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் கேட்ட பயங்கர சத்தத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். பாராலிம்பிக்ஸில் பதக்கம் வென்ற தமிழ்நாடு வீராங்கனைகள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 90% விசாரணை நிறைவு பெற்றதாகவும் ஒரு வாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் எனவும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் வீரர் ரவீந்தர் ஜடேஜா பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார். விஜயின் கட்சி மாநாட்டுக்கு அனுமதி தருவதில் திமுக அரசுக்கு என்ன பிரச்சனை என்று பிரேமலதா கேள்வி எழுப்பியுள்ளார். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் இன்று கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மாணவர்களை கொண்டாடும் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களை கொண்டாடும் மாணவர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் என்று மாரி செல்வராஜ் நேற்று தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மந்திரம் சொன்னால் பிரபஞ்ச சக்தி இறங்கும் என மூட நம்பிக்கைகளை விதைக்கும் வகையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறது. இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் அரசு பள்ளிகளில் மூட நம்பிக்கை பிரச்சாரத்திற்கு அரசு அனுமதி அளித்தது எப்படி என்ற கேள்வி எழும்பியுள்ளது. முதல் முறையாக ஸ்ரீ செல்வோருக்கு தனி சிறை வழங்கப்படும் என்று ஐகோர்ட் மதுரை கிளை தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருப்பூரை சேர்ந்த மண்பாண்ட கலைஞர் ரஞ்சித் வேட்டையன் பட ரஜினிகாந்த் கெட்டப்பிலும் ராயன் திரைப்படத்தில் நடிகர் தனுஷின் தோற்றத்தைப் போலவும் களிமண்ணால் விநாயகர் சிலை வடிவமைத்து அசத்தியுள்ளார். அரசியல் பலனுக்காக மக்களை பிளவுபடுத்துவதா என்ற கேள்விக்கு பாஜக அரசுக்கு ஜவாஹிருல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசு பஸ்களில் பயணம் செய்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு பஸ்களில் சொந்த ஊர் செல்ல ஒரே நாளில் 35,140 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். சாட்டை முருகனுக்கு முன்ஜாமீன் வழங்க ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகள் தரம் குறைந்து விட்டதாக ஆளுநர் RN ரவி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தை தடுத்து நிறுத்துவது திமுகவின் நோக்கமல்ல என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். தனியார் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களை தமிழக மாணவர்களுக்கே ஒதுக்க வேண்டும் என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மருத்துவ காலி பணியிடங்கள் கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார். மாணவர்களை சிந்திக்க தூண்டும் கல்வி முறை என்று தமிழ்நாட்டின் கல்வி முறை குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். PM ஸ்ரீ திட்டத்தில் சேர முதலில் ஒப்புக்கொண்டு தற்போது தமிழக அரசு மறுப்பதாக கவர்னர் குற்றம் சாட்டியுள்ளார். வயிற்றெரிச்சல் பிடித்தவர்கள் தமிழக கல்வி முறையை குறை சொல்கின்றனர் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். பாரிஸ் பாராலிம்பிக்ஸில் ஜூடோவில் இந்தியா வரலாற்று வெற்றி பெற்றுள்ளது. பாரிஸ் பாராலிம்பிக்கில் ஜூடோ ஆடவர் 60 கிலோ J1 பிரிவில் இந்திய வீரர் கபில் பர்மர் வெண்கலம் பதக்கம் வென்றார். காமர்ஸ் நிறுவனமான பிளிப்கார்ட் நாடு முழுவதும் 1,00,000க்கும் மேற்பட்ட புதிய வேலைகளை உருவாக்க இருப்பதாக தெரிவித்துள்ளது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு ₹100.75 டீசல் லிட்டர் ஒன்றுக்கு ₹92.34 விற்பனையாகிறது. தங்கம் வெள்ளி விலை கடந்த 3 நாட்களாக மாற்றமின்றி விற்பனையான நிலையில் இன்று ஒரு சவரன் ₹53,344 1 கிராம் ₹6,668 விற்பனையாக உள்ளது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.